முதல்வர் விஜய் தொடங்கி வைக்கவிருந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை நிகழ்வு திடீரென ரத்து. அதிகாரப்பூர்வ தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என தமிழக காவல்துறை தகவல். டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பினார் முதல்வர் விஜய். 2 நாள் அரசுமுறை பயணத்தில் பிரதமர் நிதியமைச்சரை சந்தித்து கோரிக்கை மனுக்களை அளித்தார். டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதல்வர் விஜய். தமிழ்நாட்டை சேர்ந்த IAS அதிகாரிகளுடன் கலந்துரையாடல். சென்னையில் மதுபோதையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை என புகார். தலைமை காவலர் கைதான நிலையில் சஸ்பெண்ட் செய்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவு. தாவேக ஆட்சியில் காவல்துறைக்கும் பாதுகாப்பு இல்லை, காவல்துறையாலும் பாதுகாப்பு இல்லை. எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம். சென்னை சிறுவனுக்கு பாலியல் தொல்லை சம்பவத்திற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கோர்ட் ஷூட் மாடல் ஆட்சியை கைவிட்டு சட்டம் ஒழுங்கை காக்க செயல்பட வேண்டும் என முதல்வர் விஜய்க்கு வலியுறுத்தல். குற்றங்களை தடுக்க வேண்டியவர்களே குற்றம் செய்வதா? பாலியல் தொல்லை புகாரில் தலைமை காவலர் கைதானதை குறிப்பிட்டு அமமுக பொதுச் செயலர் TTV தினகரன் கண்டனம். பொது இடங்களில் மாடுகளை பலியிடக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு இஸ்லாமியர்களின் மத உணர்வுக்கு எதிரானது. தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு உடனடியாக மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் வன்னியரசு வலியுறுத்தல். திமுகவில் இணைந்தார் அதிமுக முன்னாள் MLA வெங்கட்ராமன். திமுக தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்து அக்கட்சியில் ஐக்கியம். அதிமுகவில் நீடிப்பதா, தாவேகாவில் இணைவதா என்பது குறித்து முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் ஆலோசனை. அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆதரவாளர்களிடம் கருத்து கேட்பு. தொகுதி மக்களின் முடிவே தனது முடிவு. அவர்களது கருத்தை உள்வாங்கியுள்ளேன். தாவேகாவில் இணைகிறீர்களா என்ற கேள்விக்கு C. விஜயபாஸ்கர் பதில். எனக்கு முக்கியம் என்பது என்னுடைய தொகுதி மக்கள். அதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. இந்த மக்களுக்கு நான் நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும், அவங்களுக்கு பணியாற்றணும். அவங்க நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அவங்க என்ன முடிவோ அதான் என் முடிவு. அதிமுக முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டை நடராஜன் தாவேகாவில் ஐக்கியம். தாவேகா பொதுச் செயலர் ஆனந்தை சந்தித்து இணைந்தார். TV சண்முகம் உட்பட 2 MLAக்கள் தாவேகாவுக்கு வருவார்கள். தாவேகா தான் உண்மையான அதிமுக என சொல்லும் நாள் தொலைவில் இல்லை என்றும் வெல்லமண்டை நடராஜன் புதிய தலைமுறைக்கு பேட்டி. TV சண்முகம் மட்டும் இன்னும் எடப்பாடி அவர்களை சந்திக்காம இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது நீங்க சொல்லுவது அருமை அண்ணன் CV சண்முகம் மட்டும் அல்ல, மற்றொரு நபரும் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சூசகமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக MLAக்களை இழுத்து MGR மரபை முடிவுக்கு கொண்டுவர முதல்வர் விஜய் முயற்சிப்பதாக அதிமுக MP இன்பதுரை விமர்சனம். இறுதியில் MGRஐ வெல்வார் என்றும் கருத்து. ராஜினாமா செய்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களின் பின்னணியை CBI ஆராய வேண்டும் என அதிமுக MP தனபால் வலியுறுத்தல். தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. இதிலே குதிரை பேரத்திற்கு வழி இருக்கிறது, பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கு வழி இருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம், நாங்கள் அறிகின்றோம். அப்படி இருக்கின்ற போது இதை CBI விசாரணை செய்ய வேண்டும். இதிலே பண பரிமாற்றம் என்று சொல்லுகின்ற போது அமலாக்கத்துறையும் இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். CV சண்முகமும் தாங்களும் ஒற்றுமையாக சென்றுவிட்டதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி விளக்கம். தாவேகா அரசின் தவறுகளை தாம் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பதாகவும் பேட்டி.
டிவி சண்முகம் அவர்களும் அப்படிதான். இதுவரை நாங்கள் ஒற்றுமையா இருக்கோம். அது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா தான் இருக்கிறோம். அது மாற்றுக்கிறதால இல்லை. நாங்கள் அண்ணன் தம்பி போல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறோம். அதே போல டிவி சண்முகம் அவர்களும் நாங்களும் ஒற்றுமையா முடிவெடுத்தோம். அதே ஒற்றுமை என்றைக்கும் தொடரும். தாவேகாவில் இணைந்த அதிமுக தொழிற்சங்க நிர்வாகிகள். அண்ணா தொழிற்சங்க பேரவைத் தலைவர் கமலக்கண்ணன் தலைமையில் தாவேகாவில் ஐக்கியம். திமுகவின் தோல்விக்கு மு.க. ஸ்டாலினின் ஆதிக்கமே காரணம் என அமைச்சர் ஆதவர்ஜனா விமர்சனம். கூட்டணி கட்சிகள் மீது திமுக ஆதிக்கம் செலுத்தியதாகவும் கருத்து. அந்தந்த கட்சியுடைய உயர்நிலை குழு எடுக்கக்கூடிய முடிவை கேள்வி கேட்கக்கூடிய அதிகாரம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு எங்க வந்ததுன்னா இந்த பண்ணையார்த்தனமும் இந்த ஆதிக்கம் தான் அவங்களுடைய தோல்விக்கு காரணம். இன்னைக்கு வரைக்கும் புரியல அவங்களுக்கு. அதிமுகவின் அனைத்து நிர்வாகிகளும் தாவேகாவை விரும்புவதாக அமைச்சர் ஆதவர்ஜனா பேச்சு. 90% அதிமுக நிர்வாகிகள் இன்னும் 6 மாதத்தில் தாவேகாவில் இணைவார்கள் என்றும் கருத்து. இன்னைக்கு ஒட்டுமொத்த அதிமுகவுடைய எல்லா தொண்டர்களும் 90% தொண்டர்கள் அதிமுக திமுக தூக்கி எறியறதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட சேரத்துக்கு முற்பட்டுட்டாங்க. மாற்றுக் கட்சியிலிருந்து நிறைய பேர் வருவதால் நமக்கு பதவி இருக்குமோ என அஞ்ச வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல் வருகிறது என தாவேகாவினரை உற்சாகப்படுத்திய அமைச்சர் ஆனந்த். இவர் வந்துட்டாரு, நம்ம பதவி இருக்குமா இருக்காதான்றது எங்களுக்கு அதெல்லாம் நீங்க நினைக்கலாம் வேணாம். கூடிய விரைவில் பஞ்சாயத்து தேர்தல் வர இருக்கிறது. அதுல 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் தான் வெற்றி பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஊழல் செய்தால் அடுத்த நிமிடம் பதவி பறிபோகும். தாவேகா அமைச்சர்கள் எம்எல்ஏக்களுக்கு ஆனந்த் எச்சரிக்கை. ஊழல் செய்தால் அடுத்த வினாடி அந்த பதவியில் இருக்க மாட்டோம். ஏனென்றால் அதற்கு உடனடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்து விடுவார் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தாவேகா இவ்வளவு தூரம் வரும் என்று எதிர்பார்க்கவில்லை என திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு பேச்சு. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசிய போது கூட திருச்சியில் திமுக 2-3 தொகுதிகளை வென்றதாகவும் கருத்து. தமிழ்நாடு முழுவதும் எம்ஜிஆர் அலை வீசியது. அப்படி எம்ஜிஆர் வெற்றி பெற்ற போது இங்கு 2-3 தொகுதியில நாம் வெற்றி பெற்றோம். நம்ம ஆளுங்களுக்கும் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்து விட்டோம். இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு தூரம் வருவார்கள். இன்ஸ்டா ரீல்ஸ்களுக்கு இளைஞர்கள் அடிமையாவது கவலை அளிக்கிறது. இளைஞர் சமூகத்தை விடுவிக்க விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்வது என புதிய தமிழகம் கட்சி தீர்மானம். இப்பொழுது வைரஸ்கள் போல பரவக்கூடிய சமூக வலைத்தளங்களுக்கும் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என வலியுறுத்துகிறோம். வரும் 31ஆம் தேதி நடைபெறுகிறது தேமுதிக மாவட்ட செயலர்கள் கூட்டம். தேர்தல் முடிவுகள் குறித்தும் அடுத்த கட்ட நகர்வு குறித்தும் கலந்தாலோசிக்கிறார் பிரேமலதா. இடைத்தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவா? மாநில குழுவை கூட்டி முடிவு செய்யப்படும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டின் மாநில செயலர் பே. சண்முகம் பேட்டி. இடைத்தேர்தல் வரப்போகுது இல்ல, அதை பத்தி நாங்க மாநில குழு கூடி முடிவு எடுப்போம். கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை பிரதமர் மோடி ஹிட்டடித்து விரட்டுவார். இணையத்தில் அதிர்வலையை ஏற்படுத்திய கரப்பான்பூச்சி கட்சி குறித்த கேள்விக்கு தமிழிசை பதில். இந்த ஒரு வாரமா அந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஹிட் கொண்டு அடித்து விடுவார் என்பதுதான் எனது கருத்து.
மேற்காசிய போரின் தாக்கம் காரணமாக தமிழ்நாட்டிலும் உரவிலை கிடுகிடுவென உயர்வு. யூரியா, சல்பேட் உள்ளிட்ட அடிப்படை உரங்களின் விலையும் தொடர்ந்து உயர்வதால் விவசாயிகள் கவலை. உதகை அருகே வனப்பகுதியில் மீண்டும் உலா வந்த வெள்ளை நிற புலி. 9 ஆண்டுகளுக்கு பிறகு தென்பட்டதால் வன ஆர்வலர்கள் மகிழ்ச்சி. வைகாசி பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோயிலில் நந்திக்கு பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடந்த சிறப்பு அபிஷேக நிகழ்வில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். வைகாசி சுபமுகூர்த்த தினத்தையொட்டி தமிழக கோயில்களில் திருமண வைபவங்கள் கோலாகலம். சுவாமி முன்னிலையில் தாலி கட்டிக்கொண்டு மண வாழ்க்கையில் இணைந்து மணமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 15 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக சென்னையில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. தமிழகம், புதுவையில் 3 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். இன்று கடலோர தமிழகத்தில் அசௌகரியம் ஏற்பட வாய்ப்பு. கடும் வெப்ப அலையின் பிடியில் சிக்கியுள்ள இந்தியாவின் மத்திய மற்றும் வடமேற்கு பகுதிகள். உத்தரப்பிரதேசத்தின் பாண்டா பகுதியில் இந்த கோடை காலத்தின் அதிகபட்ச வெப்பம் பதிவு. தலைநகர் டெல்லியை குளிர்வித்த திடீர் மழை. வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கர்நாடக அரசியலில் நீண்ட காலமாக நிலவிய குழப்பத்திற்கு முற்றுப்புள்ளி. முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் சித்தராமையா. காங்கிரஸ் தலைமையின் ஆலோசனையின்படியே முதல்வர் பதவியிலிருந்து விலகியதாக சித்தராமையா தகவல். பதவியை மட்டுமே ராஜினாமா செய்துள்ளேன், அரசியலில் இருந்து ஓய்வு இல்லை எனவும் விளக்கம். சித்தராமையா ராஜினாமாவை தொடர்ந்து கர்நாடகாவின் புதிய முதல்வராகிறார் DK சிவகுமார். வார இறுதிக்குள் முறைப்படி பதவியேற்பார் என தகவல். நீட் தேர்வுக்கான கட்டணத்தை திரும்பப் பெற ஜூன் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். ஜூன் மாதம் 21ஆம் தேதி மறுதேர்வு நடக்க இருக்கும் நிலையில் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. குஜராத் கீர் பூங்காவில் வைரஸ் தொற்றால் 7 சிங்கங்கள் உயிரிழப்பு. நோய் பாதிக்காமல் இருக்க மீதமுள்ள சிங்கங்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி மும்முரம். ஆறாவது ஆண்டாக ஊதியம் இல்லாமல் வேலை செய்யும் முகேஷ் அம்பானி. பங்கு ஈவுத்தொகை என்ற வழியில் மட்டுமே 3987 கோடி ரூபாய் வருவாய் பெறுவதாக தகவல். அமெரிக்கா, ஈரான் இடையே 60 நாட்கள் போர் நிறுத்தம். ட்ரம்ப் ஒப்புதல் அளித்த பின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என தகவல். ஹோர்முஸ் நீரிணை அருகே உள்ள ஈரான் ராணுவ நிலைகள் மீது அமெரிக்கா தாக்குதல். அமெரிக்க ராணுவ தளம் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியதால் மேற்காசியாவில் மீண்டும் பதற்றமான சூழல். மேற்காசிய போர் காரணமாக உற்பத்தி செலவுகள் அதிகரித்துவிட்டதாக அமெரிக்க விவசாயிகள் கவலை. எரிபொருள், உரங்கள் விலை இரட்டிப்பாக உயர்ந்துவிட்டதால்
நஷ்டமே மிஞ்சுவதாக வேதனை. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 14 பேர் உயிரிழப்பு. இடிந்து கிடக்கும் வீடுகள், நசுங்கி கிடக்கும் கார்களை பரிதாபமாக பார்த்த மக்கள். தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் விலைவாசி உயர்வை கண்டித்து அரசுக்கு எதிராக போராட்ட களமிறங்கிய மக்கள். அதிபர் பதவி விலக கோரி பாரம்பரிய உடையில் போராட்டம் நடத்திய பூர்வ குடிமக்கள். ஐரோப்பிய நாடுகளில் தகிக்கும் வெயிலால் பரிதவிக்கும் மக்கள். வெயிலால் வாடும் தங்களுக்கு வசிக்க வீடு கோரி பாரிஸில் போராட்டம் நடத்திய தெருவோர குடும்பங்கள். வங்கதேசத்தில் பக்ரீத் பலியிடுதலில் இருந்து தப்பிய ட்ரம்ப் என பெயரிடப்பட்ட எருமை சமூக வலைதளங்களில் எழுந்த எதிர்ப்பால் பூங்காவில் வைத்து பராமரிக்க முடிவு. தென்கொரியாவில் மனிதர்களுடன் இணைந்து ரோபோக்கள் கலந்து கொண்ட ஃபேஷன் ஷோ. வண்ண ஆடைகளை அணிந்து மிடுக்கு நடையிட்ட ரோபோக்களை கண்டு பார்வையாளர்கள் உற்சாகம். நடப்பு IPL தொடரின் இறுதி சுற்றில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்ளப் போவது யார்? இரண்டாவது எலிமினேட்டர் சுற்றில் குஜராத், ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. IPL கிரிக்கெட் தொடர் 2028ஆம் ஆண்டு முதல் அக்டோபர், செப்டம்பர் மாதங்களுக்கு மாற்றப்படலாம். கோடைக்கால வெயிலால் வீரர்களுக்கு ஏற்படும் சோர்வு உள்ளிட்டவற்றை கருத்தில் கொண்டு BCCI ஆலோசனை.